ராசி பலன்கள். அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறலாம். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசலாம். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். வீடு வாகனத்தை சீர் செய்யலாம். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றலாம். அன்புக்குரிய ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசலாம். புது முடிவுகள் எடுக்கலாம். புதியவர்கள் நண்பர்கள் ஆகலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரலாம். அன்புக்குரிய மிதுனராசி நேயர்களே, கொஞ்சம் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை தரலாம். அன்புக்குரிய கடகராசி நேயர்களே, சகோதர வகையில நன்மைகள் கிடைக்கலாம். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கலாம். மனைவி வழியில மதிக்கப்படலாம். வியாபாரத்தில் பழைய வேலை மாற்றலாம். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்க பெறலாம். அன்புக்குரிய சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றலாம். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடலாம். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டலாம். அன்புக்குரிய கன்னிராசி நேயர்களே, வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறலாம். பிள்ளைகளினுடைய தனித்திறமைகளை கண்டறியலாம். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்கலாம். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணரலாம். அன்புக்குரிய துலாம் ராசி நேயர்களே, கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழலாம். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம். புது வேலை அமையலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை முடிவுக்கு வரலாம். அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள். உறவினர்கள் வீடு தேடி வரலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். வியாபாரம் செழிக்கலாம். அன்புக்குரிய தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகலாம். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிக்கலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம். கைமாற்றாக வாங்கி இருந்த பணத்தை திருப்பி தரலாம். அன்புக்குரிய மகர ராசி நேயர்களே, கொஞ்சம் பொறுமை காத்தால் பெருமை உண்டு. அன்புக்குரிய கும்பராசி நேயர்களே, அலைச்சலுடன் ஆதாயம் கிடைக்க பெறலாம். அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, யதார்த்தமாக பேசி எல்லோரையும் கவரலாம். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றலாம். பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்கலாம். பொது காரியங்களில் ஈடுபடலாம்.